மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் தன்னுடைய கணவனுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவர் முழு திருப்தி அல்லது முழு ஆர்காசம் அல்லது மன அமைதி அடையாவிட்டால் அதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று முக்கியமாக இந்த ப்ரீடிஸ்போசிங் காசஸ் என்னென்ன காரணங்கள் என்று பார்க்கின்ற போது அதை பற்றி நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். என்றால் எங்களை நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு இது மிகுந்த ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கும். எனவே இவ்வாறு இருக்கின்ற போதுதான் எங்களுடைய பெண்கள் பலதரப்பட்ட பாலியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு பாலியல் ரீதியான தவறான முடிவுகளை மேற்கொண்டு சில நேரங்களில் தங்களுடைய உயிரை கூட இழக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டில் ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள் கண்டோம். அதுவும் படித்தாதவர் என்று சொல்ல முடியாது, படித்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்கள், கேம்பஸுக்கு போய் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இருக்கின்ற பெண்கள் கூட இந்த பிரச்சனைகளுக்குள் மாற்றப்பட்டு தங்களுடைய உயிரை இழக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே பெல் சைனை அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற போது ஒருவருமே உங்களை பார்க்க மாட்டார்கள், தேட மாட்டார்கள். ஏனெனில் இது முக்கியமாக ஒரு ஹெல்த் எடியூகேஷன் நிகழ்ச்சியாகத்தான், அதாவது மக்களுக்கு விழிப்பூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இன்ஸ்டாகிராம் ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக 005777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது காரணம் என்ன? செக்ஸ் அபியூஸ் இன் சைல்ட்ஹுட். அதாவது ஒரு பெண், ஒரு மனைவி சிறு வயதிலேயே பாலியல் ரீதியாக பாலியல் துன்பங்களுக்கு உட்பட்ட ஒருவராக இருந்தால் அவர் பெரிதாக வாழ்ந்த பிற்பாடு அவர் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது பாரதூரமான பிரச்சனையை அவர் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இது பல இடங்களிலே நான் பார்த்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே கூடுதலாக இந்த பெண் பிள்ளைகள் இந்த விடுதிகளிலும் ஹாஸ்டல்களிலும் இருப்பவர்கள் தங்களுடைய சக இன்னொரு நண்பிகளினாலோ தன்னுடைய தோழிகளினாலோ பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது அங்கு இருக்கின்ற மற்றொருவர் அவர்களுக்கு கரைச்சல் கொடுத்திருந்தால், பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்திருந்தால், பெரிதாக வந்த பிற்பாடு கூட தன்னுடைய கணவருடன் ஒரு அறையிலே சென்று பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பெண்ணுக்கு பலதரப்பட்ட எண்ணங்கள் அவருடைய மனதிலே இருந்த ஆள் மனதிலே இருந்தது. அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம். அந்த அவர் அறியாமலே அவருடைய மனதிலே புதைந்திருக்கின்ற சிறு வயதிலே ஏற்பட்ட காயங்கள் மீண்டும் வந்து அதன் மூலமாக தன்னுடைய பழைய நினைவுகளை அவர் வெளியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக தன்னுடைய கணவனுடன் ஒழுங்காக தன்னுடைய ஆண் துணையுடன் ஒழுங்காக செக்ஸ் வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். இந்த நிலைமைகள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவர்களை ஒரு தகுந்த ஒரு கவுன்சிலர் அல்லது வள துணையாளரிடம் அனுப்பி அதன் மூலமாக அவர்களை நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியும். எனவே செக்ஷுவல் அபியூஸ் இன் சைல்ட்ஹுட் என்பது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டிலே மூன்றாம் உலக நாடுகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இது ஒரு பழக்கமான ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. என்றபடியாக இந்த பெண் பிள்ளைகள் எவ்வாறு ஒரு நல்ல ஒரு பெருசாக வளர்ந்த பிற்பாடு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபை கொண்டு போக முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி. எனவே அவருடைய ஆண் மனதில் இருக்கின்ற பலதரப்பட்ட சந்தேகங்கள், சில நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய கணவனையோ தன்னுடைய ஆண் துணையையோ எப்படி யோசிக்கலாம்? முதலிலே அவர் சிறு வயதிலே பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியவர் போல அவர் பார்ப்பதாக இருந்தால் அவ்வளவுதான் அந்த திருமண வாழ்க்கை அதிலேயே முறிந்துவிடும். எனவே இது கட்டாயம் நாங்கள் இதை பற்றி கதைக்க வேண்டும், இதை பற்றி நாங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பெண் வாழ்க்கை அவ்வளவாக போய்விடும். இரண்டாவதாக முக்கியமாக இன்னொன்று என்றால் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ரிங்கிங். எனவே இப்போது என்ன நடைபெறுகிறது என்றால்
எங்களுடைய பெற்றோர் இந்த வெளியிலே நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்த பிற்பாடு அவர் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்க சொல்லுவோம். தங்களுடைய பெண் பிள்ளைகளை மேலே கண்டிப்பாக கவனமாக ஏற்று பேச்சுடன் வளர்ப்பார்கள். இது ஒருபோதுமே ஒன்றுக்குமே உதவாது. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அண்மையிலே கூட உங்களுடைய வைத்தியசாலையிலே வந்திருந்தார் ஒரு பெண். என்ன பிரச்சனை, லவ் பிரச்சனையில் அவ்வளவு வயசும் இல்லை, 14 வயது, ஒன்றும் குடிக்க வீட்டில் இல்லாதபடியினாலே கடைசியிலே ஷாம்பூவை கரைச்சு தான் சாக வேண்டும் என்று சொல்லி குடித்திருக்கிறார். எனவே இது ஒரு லவ், காதல் பிரச்சனை. எனவே இவ்வாறு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எல்லாம் அறிந்து தெளிந்து வளருங்கள். அதை பற்றி கதைப்பது என்றால் அதுக்கு வேறொரு நிகழ்ச்சியைத்தான் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் எவ்வாறு ஒரு பிள்ளைகளை எப்போதும் கண்டித்து அடித்து திருத்தி கொண்டு வைத்திருப்பீர்களோ எப்போதும் அந்த பிள்ளை பார்க்கும் என்ன அதை பிச்சு கொண்டு போகத்தான் பார்க்குமே தவிர அதன் ஊடாக அது வளராது. எந்த நிலைமையும் எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நீங்கள் ஒழுங்காக தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். நான் கண்டிருக்கின்றேன், எந்த ஒரு குடும்பத்திலும் தாய் தகப்பன் அம்மா அப்பா ஒழுங்காக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக வருவார்கள், ஒழுங்காக வளர்க்கப்படுவார்கள். எனவே அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற போதுதான் அதை பார்த்தால் அங்கே இருக்கின்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே பிள்ளைகளை சரியான கண்டிப்புடன், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், கூட நான் கலைக்கிற பெண் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்கின்ற போது அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள். வீதியிலே போகின்ற ஒருவரையும் பார்த்து சிரிக்க மாட்டார்கள் சொல்லி யாரும் நினைத்தால் அது 100% பிழையான கண்டிப்பு இருக்க வேண்டும். அது ஒரு அன்புடனான கண்டிப்பாகவும் தெளிவூட்டலான ஒரு கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். நான் ஏன் இப்படி செய்கிறோம்? உதாரணமாக இந்த மொபைல் போன்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னுடைய எத்தனை நோயாளிகள் வருவார்கள், ஒரே தலையடி என்ன பகலிலே பாடசாலைக்கு போனால் டீச்சர் சொல்லுகிறார் ஒரே பிள்ளை நித்திர மயக்கமாக இருக்கிறது. காரணம் இரவு முழுக்க இந்த மொபைல் போனை, இந்த ஸ்மார்ட் போனை பார்ப்பதுதான் அதனுடைய வேலை. கள்ளமாக ஒழித்துக் கொண்டு கட்டிலுக்களை கொண்டு போய் வைத்திருந்து பார்ப்பது. எனவே இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போன் பார்க்காதே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த யங் ஏஜ், டீனேஜ் 22K கிட்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் என்னத்தை செய்ய சொல்லுகிறீர்களோ அதை செய்வார்கள். என்னத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீரோ அதை அவர்கள் செய்வார்கள். என்னத்தை செய்ய சொல்லுகிறோ அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் வீடுகளில் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த பெண் பிள்ளைக்கு இந்த இன்கியூரியாசிட்டி என்று சொல்லுவோம். அதாவது எப்போதுமே என்னத்தையும் பற்றி துருதுரு என்று ஆராய வேண்டும் என்ற ஒரு குணம் இருக்கிறது. அந்த துருதுரு என்று ஆராய்கிற, அது ஆண் பிள்ளைகளுக்கு இல்லை, துருதுரு என்று ஆராய்கின்ற அந்த குணம் தான் அவர்களை பலதரப்பட்ட பிரச்சனை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது செக்ஸை ஒருக்கா செய்து பார்ப்போம், ஒருக்கா அதன் மூலமாக அனுபவத்தை பெற்று பார்ப்போம். பல பேரை நான் கண்டிருக்கின்றேன், பல பிள்ளைகளை கண்டிருக்கேன். எனவே அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அந்த நிலைமை தான், இல்லாத பார்த்தோ என்னத்தையாவது சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை தான் அவர் சில நேரங்களில் கொண்டே பாதாள குழிக்கு அவர்களை கொண்டு போய் தள்ளுகிறார். எனவே முக்கியமாக எல்லாவற்றையுமே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையுமே பிள்ளைகளுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கு போன் பார்க்க வேண்டாம் என்று சொல்லாமல் அந்த போன் பார்ப்பதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், தகாதவுடன் நீங்கள் நட்புறவு கொள்ளலாம். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்படும். படிக்க முடியாத பெரிய கரைச்சலுக்கு நீங்கள் மாட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிள்ளைகளுக்கு அதை விளங்கப்படுத்தினீர்கள் என்றால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் கூடுதலாக இருக்கும். அதே போல அடிச்சு பிடிச்சு கொண்டு இருப்பதனாலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே நீங்கள் சொல்லாவிட்டாலும் பிள்ளைகள் எல்லா விடயங்களையுமே அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இப்போ 10-12 வயசு பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், செக்ஸை பற்றி என்னென்னும் தெரியும் என்றால் இந்த போனுகளை பார்த்து சக நண்பர்களும் கருத்து. எனவே நீங்கள் எவற்றையெல்லாம் மறைக்கிறீர்களோ அவர்கள் பாடசாலைக்கு சென்று அல்லது மேலதிக டியூஷன் வகுப்புகளுக்கு சென்று எல்லாவற்றையுமே அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எனவே ஒன்றையும் இந்த நவீன உலகத்திலே பிள்ளைகளிடமிருந்து மறைக்க முடியாது. எனவே நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பிள்ளைகளை வளர்க்கின்ற போது பிற்காலத்திலே ஒரு 15-20 வருடங்களுக்கு பிற்பாடு அதனுடைய பாலியல் வாழ்க்கையும் அதனுடைய குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதை ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்திருப்பது மிக மிக முக்கியம். எனவே நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.